Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வாழைக்காயை தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வாழைக்காயை மசாலாவில் நல்லா பரட்டி வச்சாச்சு. அடுத்து ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்க வாழைக்காயை மெதுவாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு பொறுமையாக திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விட்டுருங்க. வாழைக்காய் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம் அது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிடலாம். சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.